இறைவனுக்கு அளிக்கப்படும் 16 உபச்சாரங்களில் விசிறி வீசுதலும் ஒன்று. திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமிக்கு அர்ச்சகர் ஒருவர் விசிறி வீசுவதை கண்ட லூசிங்டன் என்ற ஆங்கிலேயர், உங்கள் கடவுளுக்கு என்ன வியர்க்குமோ என்று கேலி செய்தார். எங்கள் சண்முகருக்கு வியர்க்கும் என்று கூறி முருகன் அணிந்திருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காண்பித்தார் அர்ச்சகர். முருகன் திருமேனியில் வியர்வை திட்டாக அரும்பி இருந்ததை கண்ட லூசிங்டன், இது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லையே என்று நகைத்தார். அன்று மாலை வீடு திரும்பிய லூசிங்டன் தன் மனைவி சூளை என்னும் நோயால் துடிதுடித்துக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதாவது இந்த நோய் ஏற்பட்டவருக்கு நெருப்பை வயிற்றில் விழுங்கியது போல வயிறு வலிக்கும். தான் முருகன் வழிபாட்டை ஏளனம் செய்ததாலேயே இவ்வாறு நேர்ந்திருக்குமோ என உணர்ந்து முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கோரி என் மனைவியை காப்பாற்றி தருமாறு மனமுருக வேண்டினார். சண்முகரின் பெரும் கருணையால் லூசிங்கனின் மனைவி வயிற்று வலி உடனடியாக நீங்கியது. முருகப்பெருமானின் கருணையை எண்ணி வியந்த லூசிங்கன் ஆலயத்துக்கு தேவையான பொருட்களை காணிக்கையாக வழங்கினார். அதில் ஒன்று 1803 என்ற முத்திரை பதித்த